மகளே காவியாரி, மகளே காவியா, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடலோடு காலம் வாழ்க மகளாயே வாழ்க. குழந்தைகளே, பிள்ளையாரி கொண்டிருந்த உங்களை எதற்காக அழைக்கும் தெரியுமா? ஆரம்ப பாடசாலையிலே சென்று படித்து விட்டு வர வேண்டுமா? எத்தனையோ ஆசிரியர்களை கொண்டு உங்களுக்கு கல்வி போதித்திருக்கிறார். உலக நடப்பு தெரியணுமா? அரசாங்க பள்ளியில் படிச்சாதான் அரசு முத்திரை பதித்து ஆள் கொடுப்பாங்க. புரியுதுப்பா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் கல்யாணம் பண்ற வயசாச்சு. இப்ப போய் ஆரம்ப பள்ளிக்கூடம் போக சொன்னா என்னமா சொல்லுவாங்க? படிப்புக்கு எதுக்கு வயசே கிடையாதுமா. 100 வயசுலயும் படிக்கல. உங்களுக்கு பெத்தவங்களை எதிர்த்து பேசுறீங்க. இங்கிலீஷ் படிச்சு வந்துங்க, ஆங்கிலம் படிச்சிருக்கீங்க, 10 புசல் இருக்கீங்க. எங்களுக்கு புரியுதா? தமிழ் பேசுறது எங்களுக்கு புரியும். அதனால ஆரம்ப பள்ளியில சேர்க்க போறோம். சொல்றேன். ஆமாடி, நவநாகரிகம் தெரிஞ்ச உங்களுக்கு நவநாகரிகளா எனக்கு தெரிய வேணாமா? பாக்குறவங்க என்னமா சொல்லுவாங்க? ஏன் உலகத்தை பத்தி கவலைப்படுற? உலகம் 1000 சொல்லட்டுமே. அம்மா என்ன நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையம்மா. நல்லதுக்காகத்தான் புரியலையாடி உனக்கு? மக்கு பள்ளிக்கூடம் போக சொல்றாங்க 1ஆம் கிளாஸ். இன்னும் இல்ல தெரியும். என்னமா இது? நல்லது. சரி, அப்பா மாசம் எங்க இருக்கணும்? நம்ம ஆசைப்பட்டது அத்தனை வாங்கி தராங்க. நம்ம நினைச்ச பொருள் எல்லாத்தையும் வாங்கி தராங்க. நம்ம நினைச்ச மாதிரி நம்மள விட்டுறாங்க. சரிமா, பாடி வணக்கங்க. கிராமத்துல பள்ளிக்கூட வாத்தியாரா இருக்கு. 9 மணி ஆச்சு, வாத்தியா நானே வந்தாச்சு. வரவேண்டிய மாட இன்னைக்கு யாரும் வரலையே. இந்த மறிகுழுந்து தமிழ் தான் சரியில்லை. இன்னைக்கு வரட்டு பார்க்கலாம். நம்மள பச்சிரீல்றா பல்ல பச்சிரீல்றானா பல்ல பச்சி பேசல தேங்காய் சொட்டு வெச்சு வெச்சுறேன் வாய் மச்சாடா நம்ம ராமசாமி கருப்பு போட்டு தரப்பறியா ஒரு கருப்பு கீ கால் வச்சிட்டா வாய் அதுறா ஏடா இது முஞ்சாமவள்ட்ட மலாட்ட விடுனால மலாட்டியா ஒரு சொல்லி மும்மம் கைக்கிட்டு வாய் பள்ளிக்கூட விட்டு நேரா போய் கருப்பு வச்சி துட்டு மலாட்ட பிடி துட்டு காத்துல குச்சி தாங்கனா சரி வாய் வெள்ள இஷ்டிக்கறாங்க வாத்தியார் வெட்டிக்கறாரு நீ உம்மா மாட்டடாடி சார் அப்பா சார் நான் கும்பிட்டுமா சார் உனக்கு ஏமா இந்த சிரமம்? வாத்தியார் நல்ல வாத்தியாரா சார் வெக்கிட்டா என்னத்த வைக்கிறேன்? வாத்தியார் கேட்டதா உனக்கு வைக்கணுமா? ஒரு மரியாதை தான் சார். நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு சோறு போடுவீங்களா சார்? சரி சரி வாடா சார். பள்ளிக்கூடமே இப்பதான் வந்து நிக்கிற ஒரு மாதிரி சாப்பாடு கேட்பாங்க. தண்ட கரவத்துக்குனால தட்டு கவிய தர ஒரு நாளைக்கு சாத்து போட்டு ஆயிரு. ஏய் சாப்பிடுற தட்டு கொண்டு வரணும். தாவத்தர் கொண்டு வந்து தீபாவளி அசை பாரு. எங்க ஆத்தகாரி தட்டு குடுனா தாவ தட்டு கை விட்டுட்டா நான் என்ன பண்றேன்? கொடுப்பேன். எங்க மச்சான் வாங்கயா. மாட்ட முருங்க கொம்புடா. ஐயோ அம்மா ஐயர கொம்புடா அம்மா. எப்படியா போய் எந்த கதி போவந்தல? கால்ல வண்டில மாட்டி செத்துறடா. சார் ராஜா சார் என்னம்மா? இன்னைக்கு எனக்கு லீவ் வேணும். எதுக்கு? எங்க ஆயா செத்துட்டாங்க. ஐயோ பாவம் இப்படா செத்தாங்க? 4 வருஷத்துக்கு முன்ன. டேய் அப்ப செத்துது இப்பயா லீவ் கேக்குற? சார் அவங்க செத்தனுக்கு லீவ் போலாதனால இன்னைக்கு லீவ் வேணும் சார். ஆமா லீவ் எடுத்து ரொம்ப ஒழுக்கமான பழக்கமா? ஐயோ ஏற கொம்பு ஒழுக்கமற்ற செயல்டா. புது பச்சரா கூட வாடா சார். என்ன எனக்கு கூட லீவ் வேணும் சார். எதுக்கு? எனக்கு நாளைக்கு மொட்டச்சி காது குத்துறாங்க. அடடா எங்கயே குத்துறாங்க? காதுல. ஏய் எந்த இடத்துல குத்துறாங்க? காதுல. ஏய் எங்கடா குத்துறாங்க? காதுல. ஏய் எங்கடா மொட்டை அடிக்குறாங்க? காதுல. ஐயோ எல்லாரும் நியூஸ் ஆகிடுவாங்க. சீனிமா அது தெரியாதா? அந்த காது குத்த விசேஷத்தை உங்க வீட்டுல செய்யறாங்களா குழந்தை கோவில்ல செய்யலாம் கேட்டேன். கோயில்ல என்ன சாமி? சூத்து காட்சி அல்லமா? ஊத்துக்கட்ட இல்லையம்ன்றா சார். அவங்க சாமி விட எங்க சாமி தான் சக்தி வாய்ந்த சாமி சார். என்ன சாமி? படவேட்டு நோடிகாம்பாள். என்ன சார்? படவேட்டு ரேணுகம்பாள் மாத்திட்டாங்களா? என்ன நீதான் மாத்துற? நான் மாத்திட்டேனா? தெய்வங்களை கேவலம் பேசக்கூடாது சரியா? சரி சார். ஏய் மத்த உட்காரடா உங்க கிளாஸ்ல. வந்துடா அவங்க கிளாஸ்ல உட்கார்ந்துடா. கிளாஸ்க்கு மானிட்டர் நானா சொல்லி காட்ட போய்டலாம். அது மானிட்டரா? கிளாஸ்க்கு மானிட்டர் சார். எங்க கேள்விப்பட்ட பேரு மானிட்டர்ன்றது? சரி சார் மானிட்டர். மானிட்டர் லீடர். லீடர் சார். சரி
மறிகொழுந்து சார். சரியில்லை தெரியுமா? ஆமா சார், சரியில்லை, பட்னி இல்ல, அப்பப்போ அவுத்துக்கு சார். டேய் எங்கடா பட்டனே? சார், கவர்மெண்ட் துணிலாம் அந்த லட்சம் நானா பண்றேன். ஏன்னா கொடுக்கும்போது ஒழுங்கா தானே கொடுத்தேன். குடும்பத்து வைங்க நாங்க வீட்டுக்கு அந்த மாதிரி 2 காலம் போட்டு டவுச்சு தூக்கணும் மாதிரியா பட்டு புட்டுக்கிட்டு வாடி போச்சு. டேய் 2 காலை விட்டு இழுத்து போய் ஏற விடமா நீ? சார் நான் லூசா நானே. என்னடா? வாங்கடா விட்டேன் சார். ஏண்டா ஒழுக்கமா வச்சுக்கணும் அந்த ட்ரெஸ். ஒழுக்கமா கொடுக்கணும் நீங்க முதல்ல. ஒழுக்கம் தான் உயிருக்கு மேலானதுடா. ஒரு மனிதன் ஒழுக்கமா இருந்தால் உயிரலாம். ஒழுக்கலன்னா என்னதான் வசதி இருந்தாலும் தாழ்ந்துதான் போகணும். சரியா? கவர்மெண்ட்ல கொடுக்கறது ஒரே ஒரு குத்து பட்டு பட்டுல பின்ன குட்டுக்கு தான் வரும். கவர்மெண்ட்ல கொடுக்கிற நல்ல துணியா டேய் கொடுக்கணும். அத எப்படி ஸ்கூல் லீடர் நீ தானே? நான் தான் சார். நீ ஏன் இந்த வேலை செய்யலாமா? நான் சார். ஏன் நேரம் எடுத்து வர? சார் நான் காலையிலே பையாட்டின்னு கிளம்பிட்டேன் சார். சரி. எங்க அம்மா நடுவுல நடப்பிட்டாங்க சார். குழந்தை என்கிட்ட குத்திட்டு போட்டாங்க சார். குழந்தை அதுல தூக்கிட்டு வர சொன்னாங்க சார். சரி. நான் குழந்தைய பார்த்தேன் சார். குழந்தை ஆச்சு சார். குழந்தை தூக்கணும் சார். எங்க அம்மா பாருங்க சார். எங்க அம்மா நடுவுல எடுத்தாங்க சார். எங்க அம்மா கூப்பிட்டு சார். எங்க அம்மா இருந்தாங்க சார். எங்க அம்மா குழந்தை குத்து சார். எங்க அம்மா கருப்பால உட்காந்து பால் குத்தாங்க சார். நான் எதிர்த்து நின்று பார்த்துட்டேன் சார். குழந்தை எடுத்து போய் யாரும் வர சொன்னாங்க சார். குழந்தை தூக்க சார். யாரில் போடு சார். பஞ்சாயத்தில் வெளியே வந்து சார். கருவாடு கட்டி சார். ஓடி போய் குளிப்பாங்க சார். உச்சாந்து கட்டு சார். வெட்டி பிடிக்க போடு சார். பஞ்சாயத்துக்கு வந்து நிற்கிறேன் சார். வாங்குற வர்ற எத்தனை வாரம் ஒரு வாரம் சும்மா அடிக்கிற வேலை வச்சுக்காத. ஏன் சாகுரி பட்டா பாருல சர்டிபிகேட் கீச்சு கொடுத்தாரு. கொடுத்தா நான் போய் பால்வாடியில் சேர்ந்துக்கிறேன். அங்க சேர்ந்து ஆயம்மா முட்டை விடுறாங்களா? ஆயம்மா பட்டுக்கோழி முட்டை விடுறாங்க. வேற என்ன? அவிச்சு உரிச்சு கொடுப்பாங்க. ஆயம்மா உறுத்து இல்லையா? ஆயம் முட்டை சாப்பிடுறாங்க. பார்த்தா உனக்கு ஆய் வராது. மச்சான் உனக்கு ஏத்துனாலும் வராது. கம்மிடா. அவன பெரிய மிருகமா மத்திய பேர் முட்டை போறதுக்கு. உனக்கு முதல்ல வேட்டு போடணும்டா. அப்பதான் சரிப்படுடா. காலையில வந்து இதெல்லாம் பெரிய வைக்க கூடாது. யாரு வாதியாருக்கு சம்பளம் வாங்குற அப்போ என்ன? டேய் நீங்க தான் செய்யணும்டா. அதெல்லாம் என்ன இதை செய்யணும்? அப்பதான் நல்லா படிக்கணும்டா. ஓகே சம்பளம் வாங்குறது பெருக்க மாட்டாரா? பீஸ் கட்டு நாங்க பெருக்கணும். அப்ப நான் பாடம் எடுக்கல சம்பளத்துக்கு. என்னத்த பாடு எடுக்கிறா? நாங்க திருப்பி சொல்லலையா? சார் உங்க நல்லதுக்காக பாடுபடுறேன் நானு. சரி சார். உக்காத்துமா சார். ஓகே ஏன்டா சார் நவுத்துறா? வந்துடா எனக்கு டிக்கெட் டிக்கெட் வந்துக்கிறேன் நான் வர்றவன். ஐயோ இல்லாடி அம்மா மான கும்பிட்டு இன்னும் நடப்பது உஷாராயிருவாய். என்னடா வம்பா போச்சு அம்மா. சார் எட்டுக்கு வந்து சார். எட்டுக்கு வந்து சார். இது வந்து பாவி பண்டிகை இப்பதான் வந்தேன் சார். நானும் இப்பதான் வந்தேன். அதுவும் இப்பதான் வந்து சார். வரும் சார் பதிலிக்குது சார். ஐயோ சார் ரொம்ப சீரியஸாக்கு சார். அனுப்பு சார். யார் பள்ளிக்கூடம் நான் சேர்த்து கூட ஒரு ஆள் உட்கார முடியாது. ஆயாம வச்சு கைதான் தலை பாருங்க. ஏன்னா வச்சுக்கிற சூத்தில வச்சு முடியும் சார். என்னால காரகம் தின்னுட்டு ஒண்ணு முடியல சார். உடம்பால தின்னுக்குது சார். சொட்டு சொட்டா வச்சு சார். காரகம் அதுக்கு எங்க போறோமா சார்? ஊரின் வருது சார். ஊரின் வருது சார். உன்னை சொல்லி தப்பு இல்ல. இவனை பொல கெடுக்கணும். எல்லாம் இவனால வர்றது. ஆமா ஸ்கூல் லீடர் நீயா போய் வேலை ஏமாத்தி வெளியே போய் சுத்திட்டு இருக்க. இவனும் போய் வெளியே கத்துக்கிறான். அது மாதிரி என்ன சார் தும் பறக்கடிக்கிறீங்க? எங்க பார்த்தாலும் பறக்கு சார். ரொம்ப சரியில்லை சார். ஏய் யாரவா பகர் மத்த உன்னால தான என் பேர் கட்டு உட்கார கம்மியா. என்ன வேலை? என்ன ஆச்சுட்டா? கிளாஸ்க்கு வாங்கிட்டு நானே இதுக்கு அடிக்கணும் உட்காந்துறேன். டேங்க் வச்சுட்டுடா. மத்த வேற டேங்க் மாத்தற உட்காரா. எனக்காக வெளிய போனா மத்த தாமல் தட்டலே வெட்டுவான். காலையில இருந்து என்னடா செய்றீங்க? என்ன சார்? காலையில எழுந்து காலைக்கரை முடிக்கணும். ஒரு கடமை இல்லையா? வருது சார். வரும். நல்லா எருமாடுமே சாப்பிட கூடாது. ஒழுங்கா சாப்பிடு. வரதான் சொல்லி என்ன பண்ணுறீங்க? சரி எல்லாரும் வந்தாச்சுல? என்ன சார்? அட்ரஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம் சார். வாய் அந்த கை வட்டால சொல்றாங்க. மத்த ஒரு நாளைக்கு கூட சீக்கிரம். என்னடா லுங்கி கட்டிக்கிட்டு போட்டு போடா. ஒரு நாளைக்கு கூட சீக்கிரம் வந்து சோறாக்கி போட மாட்டற கும்மிரி போறீ. வாட்ட பாவாடை கட்டினா ஞாபகம் அந்த லுங்கி கட்டி போறடா. உள்ள வந்தனா கருப்பு ஆயிச்சிடும் நானு. என்ன சொன்ன? கருப்பு ஆயிச்சிடும் சார். ஆயாவே கற்பழிப்பியா? ஏய் அந்த கேவி கேட்றா கருப்பு. ஏய் அவளே சாப்பாடு பண்ணி பேசிக்கிறீங்க. ஏண்டா? மத்த டெய்லி கீரை குழம்பு கட்டி ஊத்திர தேவடா போடா. இது வேற என்ன ரஜ வேணும்? கறி மீன் வாங்கி வரதா? கறி மீனா? தமிழா என்ன பண்றீங்க? டேய் கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுடா. அப்படி யார் சொன்னா? நான் சொல்றேன். அப்படி ஏன் துட்டு கொடுக்குறாங்க சாப்பாட்டுக்கு? இதெல்லாம் செட்டா சார். ஒரு நாளைக்கு கூட சோறு போட மாட்டீங்க. வாரம் வாரம் ஓனாடி செய்யலாமா? என்ன செய்யலாம்? அரிசி பருப்பு பங்கிட்டு கொடுத்துருங்க. கொடுத்தா நாங்க ஊட்டி எடுத்து போய் ஆயிக்கிறோம். கரும்பற்றாரு ஒரு பங்கிட்டு தராங்க. தாங்க தாங்க மச்சா பண்ணனும்னா கஜா தாமா. நல்ல பிள்ளைங்க. இது பண்ணாம இங்கதான். என்ன சார்?
தேவைப்படுது. என்ன கேட்டு கூடுவானோ ஏய் சரி எல்லாம் விடு. நேத்து வீட்டு பாடம் கொடுத்தா படிச்சு ஏண்டா இது முதல்ல அட்டென்ஸ் எடுக்கணும். ஆயிடு சார். மறிகுணந்து வந்து உள்ள நையா. என்னது வந்து உள்ள நையா. வந்து இல்லையேண்டா. தமிழ் தெரியாதா உங்க? யாருக்கு தெரியாது தமிழ்? நான் மேல கை வச்சுக்கிறேன். நேரே தெரியுது. ஏன் பள்ளிக்கூட விட்டு நம்ம தெருதான் போனோம். ஆமா ரோடு போறதுக்கு ஜல்லிக்கல்ல எடுத்து கொண்டு வச்சுக்கிறாங்க. சரி உள்ள பழக்கம். செய்தால செய்வடானி. எங்க அம்மா பேர் கேட்டா எங்க தெருவே அழகு தெரியுமா? என்ன பேரு? அகண்ட காவேரி. யாரா அவன்? என்னடா? ஏய், எங்க அம்மா போட்டா சாப்பிட்டுக்கிட்டியா? அதுக்கு முன்னே எங்க அம்மா போட்ட பெச்சு வச்சாத்துறா. போண்டா சுருங்கி போச்சு. என்ன வேலை அதிகமாகி போச்சு. அவங்க அம்மா தள்ளி போட்டாரு. என்னடா? போண்டா சாப்பிட ஆசையாகுதா? எனக்கு கூட ஆசையாகுது. நீ எப்ப சாவ? விஜய் டில்லி படம் விஜய் சார் யார் சார் அவன் லூசு மாதிரி பேசிக்கிறான். ஏய் தவறா பேசாதீங்க. பிடி மாஸ்டர். பிடி மாஸ்டர் பாவாடை மச்சி கட்டிக்கிறாரு. பாவாடையா? ஆயமாவ அவரு ஒரே மாதிரி கட்டிக்கிறாங்க சார். மச்சான் நைட் ஆனா நைட் போட்டு வர்றவரு. ஏய் அமைதியா இரு. பிடி மாஸ்டர்ல நைட்டி மாஸ்டர். மறிகுணந்து தமனம் என்னத்த பிச்சிக்கின? பிரசன் சார். மல்லிகா மாடு ஓடி விட்டா சார். சரவணன் அவங்க கருங்காட்டாங்களா? கருங்காட்ட தூக்கி போடுறாங்க. சுபாஷினி சார் சுபாஷினி வயசுக்கு வந்தா சார். எப்படா இது? நீ எப்படி தெரியும்? ஏய் உனக்கு தெரியாதா? அவங்க மாமனார் எல்லாம் கோபால தென்னுக்கு மாங்க வச்சலாம் வச்சு போனா இன்னும் கேட்டா சுபாஷினி வயசுக்கு வந்தா. புட்டு குத்தாங்க வாய். ஏய் வாத்தா எனக்கு கட்சியில ரவாண்டு கட்சி குத்தாங்கடா. கம்னிரா நானே கடுப்புல வந்துக்கிறேன். ராஜா உங்க ஊர்ல நடக்கிற அத்தனை விஷயம் உங்களுக்கு தெரியுது. எப்படிமா அதெல்லாம்? சார் நான் கிளாஸ்க்கு மானிட்டர் இல்ல. காலையில எழுந்து ஊரு ஒரு சுத்திக்கினே பச்சலா என்ன பண்றான்னு பாத்துட்டு அதுக்கு அப்புறம் பைய அடிக்கிறோம். வேற வேலை என்ன சார்? பையில அடிக்க சார். ஏன் பையில பேம்பஸ் வச்சுக்கிறேன். கம்யூனிட்டியா காம்பஸ் காலையில எழுந்தது படிக்கணும்ல. ஊரை சுத்துறா ஊரை. பாய் காலையில எழுந்துமே பத்துக்கணுமாடா. சூப்பர்ரா மச்சான். ஏய் காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும் தெரியுமா? 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணுமா சார்? ஆமா. 4:55 எல்லாம் எழுப்பி விட்டுறியா? இதையும் நானே செய்றேன். காலை எழுந்து படிச்சாதான் மெமரி பவர் அதிகமாகும்டா. 32 சார். ஜிபி ஞாபக சக்தி அதிகமாகும். உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். அதனால தான் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க 100 வயசு வாழ்ந்தாங்க. சரி சார். சரியா? என்ன ஒழுங்கா படிக்கணும். படிக்கிறேன் சார். இன்றைக்கு யாராவது புதிதா மாணவர் ஆறாங்க? சார் நேத்து மனப்பாடம் கொஞ்சம் படிச்சேன் சார். படிச்சிட்டியா? சார் சொல்லு பார்க்கலாம். ராத்திரி புள்ள எங்க அக்கா பக்கத்துல பத்துக்கிட்டு பாடம் ஏத்தனேன். ஏங்க படிச்சாதான் பாடம் ஏறுதா? சார் எங்க ஊர் சின்ன ஊர் சார். எங்க அப்பா எங்க அம்மா உள்ள பத்துவாங்க. தென்மலை பாய போட்டாங்கன்னா நானும் எங்க காலை பத்துவோம். சரி சொல்லு பார்க்கலாம். ஊச்சி ஊச்சி கால் தட்டு விட்டா விட்டு கட்டு ஆச்சுக்கு ரெண்டு கட்டு காயின கையங்கடா தாள உரிக்கடா தொட்டிகளா ஏத்தரா நீ கேட்டடா. ஏத்துறதா? ஏண்டா நீங்க என்னடா சொல்லி கொடுத்த? அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய இரும்பு. அறம் எதனால் செய்யப்படுகிறது? இரும்பினால் செய்யப்படுகிறது. ஆகவே அதற்கு அறம் என்று பொருள். எப்படிடா? அப்புறா ஆமா அந்த அறத்தை கொண்டு உங்க பல்ல இருக்கணும். மூஞ்சி மாதிரி காட்டாதடா. ஏய் அறம் என்றால் தர்மம் என்று ஒரு பொருள். தர்மமா சார்? தர்மம் செய்ய ஆசைப்படு. என்ன பண்ண மாட்டோமா? நாங்களே தான் வேலை எடுத்து சுத்திக்கிறோம். நீ தர்மம் செய்ய நினைச்சாலே கடவுள் நிறைய கொடுப்பாரா. வரும்போது பண்றேன் சார். நம்ம எண்ணுகின்ற எண்ணம் தான் வாழ்க்கையாக அமையும். சரி சார். உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? சொல்லுங்க சார். 6வது சினம். 60 சோறு, 30 சாம்பார், சாப்பிடுறது ரசம், அப்பளம் பொரியல் வடை. மச்சான் கை வாங்க மீன் வாங்க முட்டை வாங்க. ஆம்லெட் ஆபாயில் பொடிமா. ஐயா வீட்டுல வடை வைன்னு சொன்னாங்க. 4 வடை வச்சு சாப்பிட்டியாடே. நான் சாப்பிடுவேன் சார். இன்னும் 4 வடையை தந்து பையில வச்சு எறும்பு அடிக்குது சார். அந்த அம்மா வர தடை இல்லாம கூச்சப்படாம சாப்பிட்டு சொல்றாங்க. சரி சரி ஒழுங்கா படிக்கிற சரியா? இன்னைக்கு யாரோ புதிதா மாணவர் வராங்க. வரட்டு பார்க்கலாம். யாரோ புடிச்சா சேர்த்துக்கிறாங்க போலிருக்கிறா. யாரா மச்சான்? யாருக்கு தெரியல? என்ன கோடியில் இருக்கிறாங்களா? வணக்கம் வாங்கம்மா. வாங்க வாங்க. பாத்தா பாத்தா ஸ்கூலுக்கு பிக்கெட் வந்துட்டா. வயிறு மகதி ஏஜி. மச்சான் இது என்ன? ஐயோ ஓச்சில குட்டாடி ஏறுவானா வாத்தா வாளு தோல் மகதி நீ ஊத்திக்கடே. பரல போடா. வாய் எங்க ஆளு எனக்கு அச்சிரிக்கிறா வாய். வீந்து போச்சுடா எனக்கு. ஐயோ என்னைய பாக்குறா வாய். வாய் எங்க ஆளு வட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வரல. மச்சான் வட்டிருக்குடா. ஏய் ஆளு வட்டல இருக்கு வட்டிருக்கான். இல்லடா டேய். மச்சான் 4 கடை கரு பஞ்சம். 2 மூட்டை பா பஞ்சம். வாத்தா குத்து மலாட பஞ்சம். வாட்ட பொரி ஒண்ண பஞ்சம். ஏய் 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 நிறுத்துங்க. ஏன்னா வந்துச்சுன்னா வரல. என்ன வந்தது? பார் சார் அந்த பொண்ணு வயசு வந்துச்சுல வரலடா சார். தலைமையிலே போறது என்ன பழக்கதா? நான் வட்டிட்டேனா? ஏய் சிவாய் ஏய்னா அறிவுல உனக்கு நான் தாடி படிச்சு வண்ட வரல சொல்லிட்டு போயா. இத கிரித்தஞ்சி பேப்பர்ல போட்றாங்க. மச்சான் கோமா பேசுற மாதிரி சைடுல சிரிக்கிறா வாய். கடவுள் யாதா என்ன உள்ள ஆயகா மச்சான். ஓய் ஏய் பட்டா மூச்சிடி
பட்டா பூச்சிடி கொட்டா கூச்சிடி நான் கொட்டா கூச்சிடி பல பல நீ விண்ணோ பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமா முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவி காக்கவா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் இந்த ரெண்டு வைக்கணும் அப்பதான் உருப்பட போறேன் நேரா மச்சான் பாட்டா பாடுறேன் இந்த பாட்டுல பாடுவாங்களா என்னடா இது மாதிரி பாடினா பேதர் நம்ம மடியில வந்து எப்படி பியும் எப்படி பாடுவா பாட்டு பாடுறானா பாட்டா மூச்சி கரப்பா மூச்சி எங்கால இருக்க நான் அச்சுக்கு பத்தாங்கடா நியூ சாங்ஸா பாடணும் மச்சான் எங்கால என்ன நடிக்கும் நியூ சாங்ஸா பண்ணா பேதர் நம்ம மடியில பியும் இப்ப பாரு சக்கலக்க பேபி சக்கலக்க பேபி லோ பண்ண தோல அடி வாங்க தோணுதா அமைதியா இருங்க மச்சான் யாருக்கு நான் பொல்லிங்க ஏய் வாய மூடுடா அம்மா உன் பேர் என்னம்மா அமைதிக்கு பெயர்தா சாந்தி குட்டனாரிகினி நாடடி சாந்தி சாந்தி என் சோந்தி எங்க வாழ்து சாந்தி ராசா தொலைச்சிடுவேன் கொஞ்சம் சார் நான் படிக்க வேண்டிய பாட்டு பாடுவேன் என்ன ஸ்கூல்ல சாம்பார் கட்டியே வச்சு ஊத்துறீங்க தண்ணி வேற வாச்சாய் வச்சுனா வீட்டுக்கு வரக்குள்ள சாம்பார் கட்டி எல்லா பேர் சொல்லுவாங்க நான் பாட்டு பாடுறேன் ஆமாடி மூணு பேர் காவியம் சொல்ல வேண்டியதானே நீ உன் பேர் சொல்லுமா பேர் வச்சுக்கிற மாதிரி காலியா ஓடியா வேலையா என்னடா என்ன பேர் சொல்லலாம் அது மச்சான் உன் ஆளான சொல்லி வை என்கிட்ட பேசக்கூடாது ஆளு உங்ககிட்ட பேசுதா நம்மள கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் ஐச்சு சாரி கண்ட்ரோல் நடந்துக்கிறீங்க படிங்க சொல்லுமா உன் பேர் என்னம்மா சார் காவேரி என்கிற சத்யா சார் தேடி நானும் ஊர்வலம் போங்க உதவாங்கி இருந்தாரு திருவி அம்மா சாந்தி உட்கார் மாவா வாங்க ராஜா ஏய் என்ன மாமா தானா சார் இது என் பிளேஸ் இப்படி உட்கார் இங்கிலீஷ் கத்து தர்றேன் மச்சான் மாறியான ஏய் வாய் மூடுடா நான் பாடுங்க சொல்றேன் ஏய் மாமா பக்கத்துல உட்கார் ஏய் போடா ஓ காட் பியூட்டிஃபுல் ஓ காட் ஏய் போதுடா லேடிஸ் மேல கை வைக்க கூடாதுல எனக்கு சுத்தமா பிடிக்காது தெரியுமா யாரும் டிஸ்டர்பன்ஸ் கூட கூடாது அவங்க இடத்துல அவங்க உட்காரணும் டேய் டேய் அரவ அவன சொல்லி நீ என்ன செய்ற சார் அங்க கொலை பறக்கு சார் நீ ஒரு கொடி தான் கொட்டா தள்ளி உட்கார தள்ளி தான் உட்கார்ற சார் டேய் தள்ளி உட்கார்றா தள்ளி தான் உட்கார்ற சார் தள்ளி உட்கார்றா தள்ளி தான் உட்கார்ற சார் டேய் தள்ளி உட்கார்றா 43 பேர் உட்கார கிளாஸ்ல 53 பேர் 10 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தா இதுக்கு பார்த்தா இருக்குன்னா சார் அதுக்கு பெண் பெண் மேல யார் உட்காருவியா ஐயா இன்னும் பீரியட் எடுத்துக்கறாங்களா என்ன வேலை இது நான் என்ன ஏய் என்னடியா டேய் பெண்களுக்கு தனியணும் ஆண்களுக்கு தனியணும் ஐயா மேல வந்து எருமாடியா இவன் மூஞ்சி பாரு இவன் கைய அப்பா இது கைப்படாத ரோஜா பழுக்குறா மேல கை போட்டு அப்படியே சிடிக்குறாடா அம்மா அவ்வளவு கவுரு பாருங்க வீட்ல இருந்தாரு வாடா டேய் என்னடா செய்ற எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன் வாடால சொல்லி தனியா பள்ளி கூட கட்டி போட்டு சொல்றியா டேய் டேய் உம்மல பேக் பண்ணி அடிப்பேன் உதவாங்க பாரு அமைதியா என் அனுமதி இல்லாம என்ன கட்டி பண்ணப்படாது டேய் பள்ளிக்கூட புனிதமானடா நம்ம டேய் என்ன செய்ற துப்பாக்கி அம்மா சாந்தி ஏய் 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 ஏன்டா டேய் ஒரு வாத்தியார் கூப்பிட்டா எழுந்து நின்னு பதில் சொல்லணும் ஓய் வாஜார் எனக்கு நான் கூட்டு நம்ம எழுந்து மரியாதை கொடுத்துறா நல்லாங்கற பக்கலா கேட்றா பத்து மச்சான் ராஜா நீங்க தான் கேக்குறீங்க பெரியவங்கள பார்த்தா வணங்கணும்டா சரியா ஏய் 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 கொஞ்சியா உங்கள செய்யறன்னு நீ யார செய்யறீங்க அந்த கூசட்டி அது என்ன பாக்குறா அண்ணன் மாமா கட்டுறா டேய் டேய் என்ன செய்ற ஐ லவ் யூ என்னது என்ன பண்றீங்க சார் பள்ளிக்கூடத்துக்கு இந்த தெருவு போலாந்து சார் வழி தெரியாதா டேய் எருமாடுகளே நம்ம வாழ்க்கை வாழ வேண்டியதுக்கு வழிகாட்டி படிப்புடா வழிதான் காட்டிக்கிறேன் உலக அனுபவம் தெரியறதுக்கு நம்ம வாழ்க்கை வாழறதுல வந்து வாழ்க்கையை தேடக்கூடாது சரியா இங்க ஒழுக்கமா படிச்சாதான் அப்புறம் வாழ்க்கை சரியா அமையும் தொலைச்சிடுவேன் மச்சான் வாழ செய்ய நீ அங்க பாக்காதீங்க என்ன சொல்லிட்டு இருக்க ஆளு அவன் பாத்துனறான் சார் ராஸ்கல். அண்ணா மச்சான் என்ன ஒண்ணு தெரியுமா
எங்க ஆளுக்கும் உன் பல்லுக்கும் ஒத்து போதுறான் பாஸ் ஆகுறான் துளாராசி கல்யாணம் பண்ணா சண்டை வரும், பல்லும் கல்யாணம் பண்ணா சண்டை வரும். அதனால தான் அது எனக்கு வேணா நீ எடுத்துக்கோ. எனக்கு அழகே பல்லுதான், எனக்கு அழகே பல்லதான். பல்லுதான்டா கம்மிடா. சாந்தி, இன்னைக்கு முதன்மையாக ஒரு திருக்குறள் சொல்லி தர போறோமா? சொல்லி கொடுங்க சார். ரொம்ப ஆர்வமா இருக்குது சார். பாத்தியா? சீக்கிரம் முன்னுக்கு வந்துரு சார். என்ன பண்ணு சார், பச்சை முன்னுக்கு வந்துரு சார். வாழ்க்கையில் முன்னுக்கு. அதுதான் இப்படி சொன்னா. சரி, நீதான் லீடர். குழந்தைக்கு திருக்குறள் ஏற்றுக்கிறது யாரு சொல்லித்தான்? பள்ளிக்கூட வர்றது ஏடா போத்தோ காட்டிக்கிறா? பள்ளிக்கூட வர்ற மாதிரி லீவ் லாட்டி கொடுக்கறாங்க, ஓடி போயிடுச்சு. நாளைக்கு வா ஸ்கூலுக்கு நீ. வருகிறது சொல்லித்தர. நான் சொல்லித்தரேன் சார். பாப்பா அண்ணா ஐயோ ஐயோ அண்ணாவா? மச்சான் உன் அண்ணனை கூட்டிட்டாடா. சேம்சம் பப்பு செவடா. பள்ளிக்கூட விட்டு வாத்தியார் போட்டா அண்ணனா மாமனா நான் டீல் படிக்கிற மாதிரி தண்ணி மூடிட்டு உட்காரு. வாத்தியார் கத்தினால அண்ணான்னு சிக்னல் கொடுக்குறா, எனக்கு தெரியா? பாப்பா சொல்லுங்க. திருக்குறளை எழுதியது யார் தெரியுமா? யாரு? சாலமன் பாப்பா. தீனிமா சார் அவர் தான் டெய்லி டிவில சொல்றாரு சார். தினம் ஒரு கிலோ விளக்கு முறை சொல்வாரு. எழுதியவர் அவர் அல்ல. அவர் இல்லையா? ஆமா. தெரிஞ்சா சொல்லு, கம்முன்னு உட்காரு. இந்த மாதிரி லேடிஸ் முன்னா அச்சியம் பாடக்கூடாது. நம்ம இமேஜ் எல்லாம் பயில ராஜா, டேய், உனக்கு தெரியுமா திருக்குறளை எழுதியவர் யார் சொல்லு? கொண்டு மாட்டேன். தெரியுமா ராஜா? உனக்கு தெரியுமா ராஜா? நீங்க சொல்லுங்க யாராவது. வெரி குட். ஏன் சொல்லுங்க, ஏன் சவுண்ட சொல்லுங்க. ஏய் ஸ்டாண்ட் அப் மேன். குழந்தைக்கு ஒரு கை தட்டுங்க. என்ன தைரியமா சொல்லுங்க. ஸ்டாண்ட் அப். திருக்குறளை எழுதியது யார்? டேய் செய்தி என் கிளாஸ்ல சேராத உட்காரு. சேர மாட்டா சார். ஏய் வெரி குட், சூப்பரா படிப்பா. கேட்ட உடனே சொன்ன நம்ம மரியாதை என்னத்துக்கு ஆவத்தியா? ஏய் கேட்டவன்னு சொன்னாதான் நுட்பமான அறிவுடா. பட்டு பட்டு சொல்லக்கூடாது, வாப்பட்ட மாதிரி. அம்மா சொல்றியம்மா? என்ன சொல்றாங்க? அகர முதல் எழுத்தெல்லாம் அம்மா அகர முதல எழுத்தல்ல ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவான் முதல் டேய் டேய் கம்மன இருக்க சொல்லுங்க சார். செருப்பு போடு சார். அம்மா இது திருக்குறளம்மா. சொல்லுங்க சார். கற்க கசடரே கற்க கசடரே கற்பவை கற்றபின் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகே. அதற்கு தகே. பாத்தியாடரே தீனி மாடு. குழந்தைங்க என்ன அழகா படிக்குது, ஒழுங்கா படிக்கிறது தெரியல. பாசமா இருக்கிற கைய மேல எப்படிங்க நம்ம கொண்டாட்டி என்ன நீங்களே இருக்கீங்க தீனி மாடு. இன்னைக்கு தான் அந்த குழந்தை என்ன அழகா படிக்குது பாத்தியா? நீ பக்கத்துல நிக்க வச்சு யாத்தரா அது ஏறுதே. போட்டு நவுத்துக்கா. சார் நீ ரொம்ப துரோகம் பண்ற சார். என்ன ஆம்பளை பசங்களுக்கு சொல்லும்போது நீட்டா சொல்லி விட்டுற. சரி. லேடிஸ்க்கு சொல்லும்போது மட்டும் விட்டு விட்டா சொல்ற. பார்க்கலாமா? அதுக்கு நீட்டா சொல்லு சார். ஏந்திர பாமா. தெரியுமா? சிச்சி கடக்கல சொல்ல வர மச்சான் சொல்லுங்க சார். சொல்லுமா. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயனும் கற்கை நன்றே. பல்ல பார்த்தா சிரிப்பு வருது. கற்கை நன்றி பிச்சை போயிடும் கற்கை நன்றி. பாத்தியடா தப்பு சார் இது. திருக்குறள் அதுவே சொல்லக்கூடாது சார். அந்த திருக்குறள் அது மாதிரியே சொல்ல தப்பு தப்பா சொல்லுது சார். வேற எப்படி சொல்லணும்? நான் கரெக்டா சொல்லட்டுமா? கடிக்கும் நன்றே பிடிக்க போனால் வரணும் தொண்டு. ஆகுறா போட்டு வெட்டுங்க சார். தீரிமா முரண்பாடா சொல்லிட்டு இருக்கேன். அவன் என்ன சொல்லுறமா? சொல்லுங்க சார். யாகவராயனம் நாகாக்கே யாகவராயன் நாகாக்கே காவாக்கா காவாக்கா சாகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு சாகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. மச்சான் ராஜார் என்ன சொன்னா தெரியுதா? யாருக்கு தெரியாத பண்ண காவா என்ன சொல்றேன். ஐயோ ஏய் யம்மா நீ தான காவாய்டா. மானத்தை வாங்கிட்டு பண்ணல காவலடா. யாகவராயனம் நாகாக்கனா ஒரு மனிதனாக பிறந்தால் எதை காக்கிறோம் இல்லை, நாவை காக்க வேண்டும். அதே சார். அந்த நாவை அடக்கலன்னு வச்சுக்க சொல் என்ற குற்றத்திற்கு அகப்படுவோம். அதாவது ஒரு பொருள் கொட்டிட்டா அள்ளிடலாம். ஒரு வார்த்தை விட்டா மீள முடியுமா? சார். அதுதான் வார்த்தையை அளந்து பேச சொல்லுவாங்க. காவாய்க்கா நான் அதான் கண்டு பார்த்தேன். ஏரியில மீன் பிடிக்கிற அந்த புத்தி தான் உனக்கு வரும். பஞ்சாயத்துல 5 லட்சம் ரூபாய் ஊத்தி ஆளு எடுத்து மது தட்டு விட்டுருவாங்க. திருக்குறளுடைய அருமையா தெரியல உனக்கு? ஆமா. யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியா? உன்னாவது தெரியுதா உங்களுக்கு? திருக்குறள் நான் சொல்லட்டுமா? ஆற்றலில் ஆற்றல் மாவாற்றல் அவ்வாற்றல் வாற்றலில் ஆட்டப்படும். அந்த வேலையை செய்வோம். தெரியுமாடா? தீயினால் சுட்ட பீடி உள்ளாரும் ஆகாது, நாவினால் சுட்ட வாடை. வடதாங்க சாப்பிட்டு பீடிங்க நீங்க. ஏய் குழந்தைகளை பார்த்து உங்களுக்கு கேலி செய்து திருக்குறள் தான் தெரியல. ஒரு எளிமையான கணக்கா சொல்லுங்க பார்க்கலாம். சார் கணக்கா சார்? ஆமா. கணக்குல பிளி சார். கரைச்சி முடிச்சு போறாங்க. புலி சார். எவ்வளவு நாள் கேளு எப்படி நாள் கேளு எத்தனை நாள் கேளு சார். நான் ரெடி சார். 1 கிலோ மிளகாவை காட்டு மிளகாய்
சார் வாத்தியாரே மாட்டிட்டு போறான். ஏய் எந்த மிளகாரத்தால் பரவாயில்ல, அது இருவருக்கு பகிர்ந்து கொடுத்தால் என்ன வரும்? அவங்க ரெண்டு பேருக்கு சீட்டு வேதி வரும். ரெண்டு பேருக்கு வருது. சார் அவ்வளவு மிளகாய் சொன்னா சீட்டு வேட்டா வரும் சார். ஏய் நான் கணக்கு தான் கேட்டேன், சாப்பிடுறதுக்கு ஆளுக்கு 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ சொல்லணுமா? ஆமா. வெந்திச்சு நாளைக்கு சொல்றேன். எழுதுங்க. என்ன பள்ளிக்கூடம் முடித்தது. சார் மத்தியானம் சோறு போடல சார். இப்பதான் வேகுது. பார்த்தா தான் வேவும் சார் உனக்கு. சார் இவனை பாருங்க சார். ஐயோ அசிங்க படிச்சவன குழந்தைங்க தானே இருக்காங்க, அதுக்கா போய் கேட்டேன். நான் அவருக்கு தானே கட்டுறேன், அவன் ஏன் பாக்குறான்? ஏன் அவன் அந்த பக்கம் திரும்பிட்டியா? ஏய் மறிக்கணும் சரியில்லை தெரியுமா? இனிமேல் ஒழுக்கமா நேரத்தோட வரணும். சார் என்ன வேலை இது? இதுக்கு மேல நான் உங்ககிட்ட திட்டு வாங்க மாட்டேன், அடி வாங்க மாட்டேன் சார். நல்லது. இதுக்கு மேல பொறுப்பா நடந்துக்கிறேன் சார். காலை எழுத உடனே பள்ளிக்கூடம் வந்து சார், வந்த உடனே பள்ளிக்கூடத்துல பெருக்கி வச்சிடறேன், ஆஹா. போர்லாம் தொச்சு தேடி போட்டு வச்சிடறேன், நல்ல தண்ணி கொண்டாந்து வச்சிடறேன், காப்பி சேர்த்து வச்சிடறேன். ஆமாமா. சார் நம்ம தெரு தானே பாருங்க, ஆமா ராஜா. இந்த பையில ஓட்டு கொடுத்துருக்காங்க. வாத்தியாருக்கே வேலை விடுறானுங்க. என்ன தலைமையில டீமா போற சைக்கிள் மாட்டி போய் கடாச்சுனா என்ன? ராஜா நல்ல ஒழுக்கமா இருக்கணும் ராஜா. என்ன சார்? ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் தான் ஒரு நாட்டையே உயர்த்தும். ஐயா சரியா? நீங்க நல்ல பிள்ளைங்க, நல்லா படிச்சு ஒரு உத்தியோகத்தை வந்தா தானே ஏழ்மையான குடும்பத்தை பிறந்த பெற்ற தாய் தந்தைக்கெல்லாம் பெருமையா இருக்கு ராஜா. எனக்கு ஐஸ் வைக்கிறப்பா. நேத்து முருங்கரை கேட்ட உடச்சு வந்திருக்கேன். அதானே கேட்ட, 2 கட்ட வச்சாந்து வச்சுக்கிறேன் கபோர்ட்ல. நேர்கலத்து வந்திருக்கியா? பெஞ்சிக்கு வச்சிரேன். நல்லா இருப்பீங்க ராஜா. நல்லா ஓசிலே ஓட்டி அடிக்கிறேன் சார். அடா நேரா போச்சே, நேரா போய் கறி போய் சுட்டு மலாடு பிடி சுட்டு காத்துல குளிச்சிட்டு போலாம். போங்க மச்சான் போலாம். டேய் டேய் பையா டேய் அண்ணா, ஒண்ணுதான்டா ஏய் யார கூட்டா? ஒண்ணுதான்டா பல்ல வாடா இங்க. நீ என்னையா கூட்டா? என்னையா? ஒண்ணுதான்டா மச்சான் எங்க ஆளு நோக்கு மாத்த ரவு பேட்னு நினைக்கிறேன். ஏய் ஐகல கைது வீட்டுக்குடியா. நான் போய் பேசி சட்டமா. பாத்தா எட்டிக்கிட்டி பாக்கறாரு. நான் பை புடி. டவுசர் ஒழுங்கா முடிச்சு போட்டுக்கோ. நம்ம போய் மானம் மூடா போறோம். பேசும்போது அவுட் வரேன். போய் பேசி சட்டா. சரி நீ போ. ஐ நான் ஏய் சிக்கையடி டேய் ஒரு ஸ்கூலுக்கு வந்தா ஒழுங்கா சட்டை போட்டுக்கிட்டு வரணும். போட்டுக்கிட்டு வர மாட்டீங்கன்னா ஒரு வாத்தியார் கூப்பிட்டாருல எழுந்து நின்னு சொல்லுங்க சார் என்ன எதுக்காக கூப்பிட்டு கேட்கணும். கேட்க மாட்டீங்கன்னா சொல்லுறியா? புதுசா ஒரு பெண்கள் வரானா அவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். அப்படித்தான் பேசுவீங்கன்னா? ஏய் காணாடியா? ஏய் வேலை கை வச்சிட்டாரா? மாட்ட சிக்கிட்ட கலவி விட்டா எரிமலை எப்படி வெடிக்கும்? அம்மா கண்ணையா கலவி விடுற கம்மிப்பா. ஓய் நான் போய் அவளை டீல் பண்ணி வரேன். நான் பின்னாலே நில்லு. எனக்கு கோவம் வந்தா கவுச்சு அவுட்டுவா. அவரு போய் கப்புடு பிடிச்சிக்கிறீங்களா? இரு மச்சான் பேசும்போது அவுட்டு போட்டு கல்லு முச்சி போட்டுடலாம். ஏய் யார் மேல கை வைக்கிறா? என்ன மாத்தா ஐயா யார் தெரியுமா? டேய் நான் உங்க நாதி யார் தெரியுமா? யாரு? மாத்தா பொல்லாத லவுடி நான். ஏய் சீ போ யார் ஏய் என்னடி கை தூக்குற? என்னடா ஏய் என்னடா உம்மல கடாபல் குடிட்டாங்க, இன்னொரு பல்லு வீத்துறோம். அடி கோடியா பல மாத்தா பலாது குடுறேன். நான் இருக்கிற முன்னங்கற பல்லெல்லாம் கொட்டி போடு. மாத்தா இன்னைக்கு வந்து பொண்ணு மேல கை வைக்கிறீங்க. நான் 9 வருஷமா ஒரே கிளாஸ்ல படிக்கிறேன். அட 9 வருஷம் 9 யார் 9? 9 வருஷமா படிக்கிறேன்னு சொன்னேன். என்ன இல்லையா? இன்னைக்கு வந்து பொண்ணு மேல கை வைக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்த நாதி யார் தெரியுமா? நான் நாங்க ரெண்டு பேரும் ஹை கிளாஸ் ஹை கிளாஸ் பொண்ணுடா. நீ லோ கிளாஸ் பையன். நிக்கிற டீல சுத்தமான பையன். நீங்க ஹை கிளாஸ். ஆனோ டேய் வாங்க சாப்பிட போறீங்க. டேய் இவ்வளவு பேசுறீங்க உடம்புல சட்டை போடுவீங்க. என்னடா? டவுசர்ல பட்டு நிக்குதா? இல்ல என்ன? எந்த பேசுகிற மாதிரி உண்டாக்குறீங்க? டவுசர்ல பட்டு இந்த கல்யாணம் பண்ணிக்கிறியா? ரெண்டு பேரும் எப்படி இருக்கறாங்க பாருங்க. மாத்தா எனக்கு நான் உமாவை பீஸ் கட்டறேன். பெரிய ஆளுக்கு நேத்து விட்ட பண்ணி அடங்குறீங்க. ஒரே வயிறுடியமா உங்களுக்கு ரெண்டு பேரும். யார் ரெண்டு பேர் தான்? மாத்தா வயிறியாப்பா ஏண்டி பாக்குற? எப்பனா வர மாட்டே. மாத்தா தட்டுல எடுத்து
ஓட்டல் குமாரி ஓட்டல் அடிக்கிறாங்க டவுச்சர் புட்டேனா வந்த டவுச்சர் புடி சாவுறேன் என்ன சொன்ன கவுச்சில வந்து புறானே நான் டவுச்சர் புடிக்கிட்டா அவங்க அடிக்கிட்டா வாய் கொஞ்ச நேரத்துல திருச்சி கொண்டா வாய் வெச்சிட்டு வரணும் நேரா போய் கருவா சுட்டு மாடு படி துண்டு அது